ஹனுமான் தேடிய இரத்த தாங்க வஜ்ரம். ராவணனை எதிர்த்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ராவணனின் மகன் இந்திரஜித் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தி போரிட்டார். அவர் நாகபாசம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை அனுப்பினார். இந்த அஸ்திரம் ராமனும் லட்சுமணனும் மீது விழுந்ததும் அவர்கள் அசைவற்ற நிலையில் விழுந்து விட்டார்கள். வானரப்படையும் அஞ்சியதால் அவர்களை மீட்டெடுப்பதற்காக அனுமன் ஒரு தீர்வு தேடினார். அப்போது ஜாம்பவன் கூறினார், இந்த நாக பாசத்திலிருந்து ராமனையும் லட்சுமணனையும் விடுவிக்க நாகராஜா வாசுகியின் அருளால் உருவான இரத்தாங்க வஜ்ரம், ரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு விசேஷமான வஜ்ரம் தேவை. அது நாகலோகத்தில் உள்ளது என்றார். அனுமன் எதை நினைத்தும் பயப்படாமல் தன்னுடைய வேகத்தால் நாகலோகம் சென்று விட்டார். ஆனால் நாகலோகத்தை காப்பாற்றும் நாகராஜா ஆதிசேஷன் அனுமனை அனுமதிக்கவில்லை. அனுமனே, இந்த இரத்தாங்க வஜ்ரத்தை தர முடியாது. இது மிக முக்கியமானதொரு தெய்வீக கல்லாகும். அதை எடுத்து செல்ல முடியாது என்றார். அனுமன் சிரித்தார். நீ தராவிட்டாலும் நான் அதை எடுத்து செல்வேன் என்று கூறினார். உடனே நாகதேவர்கள் அனுமனை எதிர்த்தனர். அனுமன் ஒருவரே ஆயிரக்கணக்கான நாக வீரர்களோடு போரிட்டு அவர்களை தோற்கடித்தார். நாகலோகமே அதிர்ந்தது. அனுமனின் வலிமையையும் பக்தியையும் பார்த்து, நாகராஜா ஆதிசேஷன், நீ உண்மையில் ஒரு பலசாலி. நீ கொண்டு போகும் இந்த வஜ்ரம் வெறும் பாறை அல்ல, அது உன் பக்திக்கு ஒரு பரிசு என்று கூறி இரத்தாங்க வஜ்ரத்தை அனுமனுக்கு கொடுத்தார். அனுமன் அதை மிக விரைவாக கொண்டு வந்து ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அருகில் வைத்தார். அதனாலே அவர்கள் காயம் நீங்கி எழுந்தனர். இந்த அரிய ராமாயண கதையை முன்பு கேட்டிருக்கிறீர்களா? பிடித்ததா? கமெண்டில் சொல்லுங்க. நன்றி. ஜெய் ஆஞ்சநேயா.